இன்றைக்கி மகள் ஜோபிகா வச்சு இவங்களை இயக்கி அதை பழைய புருஷனை வச்சு மறுபடியும் அதை எடுத்து அதை போட்டு உழப்பிக்கல. இல்லை, நான் மருமகளாக போக வேண்டியது, ஆனால் மருமகளாக போக முடியாதனால தான் அந்த கால் புணர்ச்சியில் இவர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. யார் இவங்க இதெல்லாம் வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாங்க. நான் இன்னார் வீட்டுக்கு மருமகளாக போட்டியது, இன்னாரை தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது, இதெல்லாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக முதல்ல ரொம்ப தப்பானது. ரொம்ப கிரிஞ்சாக இல்லை இது சொல்கிறதுக்கு. இன்னாரை விட்டு நான் மருமகளை எப்படி இருக்கும் அந்த கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பயந்துருப்பாரு இளையராஜாவெல்லாம் பயந்துருக்கும். ஐயோ இல்லை, நான் சாவிலாம் வாங்கிட்டு போய் பூஜை ரூமில் பூஜைலாம் பண்ணியிருக்கேன், அந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கேன், ஆனால் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கடவுளே தண்டனை கொடுத்தா எங்கே போகிறதுன்ற மாதிரி பேச. கார்பெண்டர் கூட தான் சாவி வாங்குறாரு, வீட்டை கொடுத்துட முடியுமா? அனிதா விஜயகுமார்லாம் என்னங்க பட்ஜெட்டாக படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது என்ன பட்ஜெட் படம்? அதெல்லாம் வந்து ஏதோ இருக்கிறத காசை போட்டு ஏதோ பிரட்டி ஒரு படமாக்கி ஏதோ மசாலா தடவி பாதி பிட்டு படமாக இருக்குங்கிறாங்க. வேறு தடவிக்கிட்டே ஒரு படத்தை எடுத்து ரைட்டா ஒரு படம் வெளியே வந்துருச்சு. அது அடுத்த நயன்தாரான்னு வேறு கிளப்பி விட்றாங்க அந்த பொண்ணை. அதே ஒரு வழியாக இதாக இருக்கட்டுமே. ஒரு நயன்தாரா கேரளாவிலேருந்து வந்தால் தமிழ்லேருந்து ஒரு நயன்தாரா இருக்கட்டுமே. அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகிற அளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இவங்களுக்கு. உரிமையில் போட்டிருப்பாங்க, மாமனார் தானே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? நம்ம மாமனார் தானே, நம்ம மாமனார்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நித்தியமாக திடுறாங்க சினிமா வாய்ப்பு தேடி. இப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் படம் கிடையாது. யாராவது இன்ஜினியராக போய் நல்லா வெளிநாடு போ, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சம்பாரி, ஒரு 2-3 கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு பாழா போகுங்க பணம் சொல்லி படம் எடு. நீயே ஹீரோ ஆகிக்க, நீயே டைரக்டர் ஆகிக்க, நீயே மியூசிக் டைரக்டர் ஆகிக்க, எல்லாம் நீயே ஆகிக்க. சொல்ல முடியாத உயர புகழ். ஏங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் வாங்குறாரு. ஆஸ்கார் வாங்கி என்ன பண்ண போற? வீட்டில் ஒன்றை வச்சுக்க அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் நேர்காணல் நடத்த இருப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் நடக்கிற பிரச்சனை, வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் இளையராஜா சார் அடிய ஒரு பாட்டு, ஃபேமஸான பாட்டு பயன்படுத்தியதாகவும், அதுக்கு எந்த காப்பிரைட்டும் என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்டுட்டும் அந்த பாட்டில் போடப்படலை அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் வந்து வழக்கு போட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான சட்ட சிக்கல்கள் என்னென்ன இருக்குது? அப்படி இருந்தால் யார் ஜெயிப்பா அந்த மாதிரி கேஸில்? இல்லை, காப்பிரைட்ஸ் ஆக்ட் படி அவங்கள்ட்ட காப்பிரைட் வாங்கணும்னு சொல்லி இளையராஜா எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு போயிட்டு தான் இருக்கார். எஸ்பி பாலசுப்ரமணியம் மேலே கூட தான் வழக்கு போட்டிருந்தார் அவர். என் பாட்டெல்லாம் எடுத்து போடக்கூடாதுன்னு, லைட்டிங் ஆர்டிஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கங்கை அமரன் கூட அதுக்கு மாறுபட்ட கருத்து சொல்லியிருந்தார். எங்கள் அண்ணனுக்கு என்ன தான் ஆச்சு, நம்ம பாட்டை 4 பேர் பாடினா தானே நமக்கு நல்லது. தியாகராஜ கீர்த்தனை எவ்வளோ நாங்கள் திருட்டி போட்டிருக்கோம். எம்எஸ்வி விஸ்வநாதனோட சாங்ஸ் நிறையா திருடி நாங்கள் போட்டிருக்கோம். அவருக்கு கூட பிறந்தோ கங்கை அம்மன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் இது. அது நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம், யாராவது பயன்படுத்திட்டு போகிறாங்கன்னு. சமீபத்தில் இயக்குனர் பிரசாந்தோடைய அப்பா, நடிகர் பிரசாந்தோடைய அப்பா இயக்குனர் தியாகராஜன் அவரோட இன்டர்வியூ ஒன்று இருக்குது பாருங்கள். அவர் அதான் சொல்லுவார், இந்த ஒரு கட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தது. அவர் சொல்லியிருப்பார், என்னுடைய பாட்டு இத்தனை வருஷம் கழித்து வந்து என் பாட்டு ஹிட் ஆகுதுன்னா நான் தான் காசு கொடுக்கணும் உங்களுக்கு. பரவாயில்ல, என் பாட்டை நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க, நிறைய பாட்டு என் பாட்டுக்கு எடுத்து போடுங்க எல்லாத்தையும் சொல்லி நான் தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். எவ்வளோ ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். ஏன்னா இவங்க வனிதா விஜயகுமார் அவங்கள பற்றி எல்லாம் பேச வேண்டியதில்லை. ஓகே, அவங்கள பற்றி உலகம் அறியும் நாடு அறியும். அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க சண்டையெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு, தரமாக சண்டையெல்லாம் செய்யக்கூடியவங்க. அவங்க இன்றைக்கி மகள் ஜோபிகா வச்சு இவங்களை இயக்கி அதை பழைய புருஷனை வச்சு மறுபடியும் அதை எடுத்து அதை போட்டு உழப்பிக்கல. இல்லை, நான் மருமகளாக போக வேண்டியது, ஆனால் மருமகளாக போக முடியாதனால தான் அந்த கால் புணர்ச்சியில் இவர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே. யார் இவங்க இதெல்லாம் வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாங்க. நான் இன்னார் வீட்டுக்கு மருமகளாக போட்டியது, இன்னாரை தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியது, இதெல்லாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாக முதல்ல ரொம்ப தப்பானது. ரொம்ப கிரிஞ்சாக இல்லை இது சொல்கிறதுக்கு. இன்னாரை விட்டு நான் மருமகளை எப்படி இருக்கும் அந்த கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பயந்துருப்பாரு இளையராஜாவெல்லாம் பயந்துருக்கும். ஐயோ, இல்லை, நான் சாவிலாம் வாங்கிட்டு போய் பூஜை ரூமில் பூஜைலாம் பண்ணியிருக்கேன், அந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கேன், ஆனால் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கடவுளே தண்டனை கொடுத்தா எங்கே போகிறதுன்ற மாதிரி பேச. கார்பெண்டர் கூட தான் சாவி வாங்குறாரு, வீட்டை கொடுத்துட முடியுமா? அவர் டோர் போட்டிருப்பாரு, சாவி போட்டிருப்பாரு. சாவி போடுறது பெரும் பிரச்சனை. அதில் இவங்க சொல்கிறது வேறு கதையாக இருக்குது. முதல்ல இப்படி ஒரு சொல்லலாமான்னு கேட்குறது தான் என்னோட கேள்வி. இது வந்து ஒரு தவறாகவே படலை அவங்களுக்கு. இன்னார் விட்டு மருமகளாக போயிருக்கணும், போக வேண்டிய ஆள் அப்படின்னு. ஆனால் வனிதா விஜயகுமார் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நான் போய் இளையராஜா சொல்லிட்டு கேட்டு தான் போட்டேங்கிறாங்க. அது எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. அது நீதிமன்றத்தை வெளிச்சான். ரெண்டாவது இவங்க எடுக்கிறதா. இப்போ சட்டமே இளையராஜா அவர்கள் அல்லது எந்த கம்போசராக இருந்தாலுமே அந்த கம்போசர் பாட்டு இசையமைச்சிருந்தாருன்னா சட்டமும் அதுக்கு தான் வழிவகை செய்யுது. ஒரு கம்போசர்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் பண்ணணும், கேட்காம பண்ணால் அவங்கக்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்காமல் பண்ணால் அது அவங்களுக்கு எதிராக தான் போய் முடியும்னு இருக்குது. அப்போ இளையராஜா சார் பண்ணுறது கரெக்டு தானே? அதாவது
முன்னொரு காலத்தில் நீங்கள் பழமையை சொல்கிறீங்க, டியூனை போட்டு பாட்டு எழுதுகிற காலம். இப்போ பாட்டு எழுதிட்டு டியூன் போடுறாங்க. பாட்டை ரெடி பண்ணி வந்து ஒரு டியூன் சொல்லுவாங்க. அங்கே கூட இளையராஜா கூட நீ சொல்லியிருந்தாரு, ரர ரர அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்ணதாசன் வந்தோடனே திமிராதான் ஆயிரம் மலர்களே மலர்களே அடுத்த வரி அமுத கீதங்கள் பாடுங்கள், திருப்பி பாடுங்கள், அவ்வளோதான் பாட்டுன்னு அவர் இளையராஜா சொல்லியிருந்தார். கண்ணதாசன் வந்தாலே எனக்கு கடுப்பு வரும், அவர் அப்படியே மரியாதை இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்குன்னு. புலவர்கள் யாரையும் மதிக்க மாட்டாங்க, கவிஞர்கள் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க மனநிலை அப்படி தான் இருக்கும். மதிக்க மாட்டாங்கன்றத விட தனக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, இயல்பாக இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இலக்கியவாதிகள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க, பெருசாக யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜிடி நாயுடு கூட அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுருக்காங்க. பாராட்டு விழாவுக்கு வாட்ச்மேன் உள்ளே விடலை, இவர் எளிமையாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டெல்லாம் போட்டு மாடி வந்திருக்காரு. மாடி உள்ளே விட்ருக்காங்க. நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்திருக்கு. கிடைச்ச விருது எல்லாத்தையும் கோட்டுக்குள்ளே எடுத்து வச்சாராம். என்னங்க எல்லாம் விருது கொடுத்தா கையில் வச்சுப்பாங்க, நீங்கள் கோட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறீங்கன்னு. இது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை, இந்த 4 நான் கோட்டு கிடைச்ச மரியாதை இல்லை, உள்ளே விட மாட்டேன்ட்டான். நான் தாண்ட ஜிடி நாயுடு தான், இல்லை உள்ளே விடலை, கோட்டு வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தேன், ஆனால் வாடகை கோட்டு கிடைச்ச மரியாதைன்னு சொல்லி ஜிடி நாயுடு சொன்னதாக ஒரு விஷயம் பதிவு பண்ணுவாங்க. இல்லை இயல்பாக இருக்கிறது, அதான் சொல்கிறேன், இயல்பாக அப்படி தான் இருப்பாங்க பொதுவாகவே. அதாவது என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் சட்டம் எது வேணுமோ அனுமதிக்கட்டும், சட்டம் எல்லாம் தான் செய்யும். நம்ம பாட்டு ஒரு 4 பேர் பாட்டு போகிறான். இப்போ வனிதா விஜயகுமார்லாம் என்னங்க பட்ஜெட்டாக படம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது என்ன பட்ஜெட்டு படம்? அதெல்லாம் வந்து ஏதோ இருக்கிறத காசை போட்டு ஏதோ பிரட்டி இவரே விளம்பரம் செய்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கனே போட்டுக்கிட்டு இருக்கிற ஏதோ பட்ஜெட்டை ஒப்பேத்தி ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி அதை ஒரு படமாக்கி ஏதோ மசாலா தடவி பாதி பிட்டு படமாக இருக்குங்கிறாங்க. வேறு தடவிக்கிட்டே ஒரு படத்தை எடுத்து ரைட்டா ஒரு படம் வெளியே வந்துருச்சு. அது அடுத்த நயன்தாரான்னு வேற கிளப்பி விட்றாங்க அந்த பொண்ணை. அதே ஒரு வழியாக இதாக இருக்கட்டுமே, ஒரு நயன்தாரா கேரளாவிலேருந்து வந்தால் தமிழ்லேருந்து ஒரு நயன்தாரா இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதில் போயெல்லாம் அழுப்பத்தனமாக கிளைம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லைங்கிறது என்னோட கருத்து. இதில் என்ன இருக்குது, இதில் போய் இதில் எவ்வளோ வந்துட போகுது வந்து கேட்டாங்க உங்கள்கிட்ட. நேர்காணல்ல திரு இளையராஜா சொல்கிறாருல்ல, நான் வந்து காசுக்காகவோ பணத்துக்காகவோ பண்ணல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லன்ற ஆதங்கம் தானே தவிர எனக்கு காசு பணம் எனக்கு மருமகளா அவங்க வீட்டுக்கு மருமகளா போகிற அளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு உங்களுக்கு. உரிமையில் போட்டிருப்பாங்க, மாமனார் தானே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? நம்ம மாமனார் தானே, நம்ம மாமனார்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லை நிறைய கேஸ் சொல்கிறேன், இந்த மொதல் கேஸாக இருந்தால் இந்த நேர்காணலே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றதுனால நிறைய கேஸ் வருதுன்றதுனால. இளையராஜா பற்றி ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கச்சேரியில் பவுன்சர்னு சொல்லுவாங்க, சும்மா பாதுகாப்புக்கு நிற்பாங்க. அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். போய்ட்டு மைக்கிற பட்டியும் கூப்பிட்டு, நீ எப்படி போன, நீ பார்த்தோங்க எப்படி கிராஸ் பண்ண, நீ என் பாட்டினால தான் எல்லாம் வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னாரு. எவ்வளோ அம்பக்கு அவர் பாட்டால் வாழ்ந்துட்டுருக்கோம், எனக்கு 2 காதும் கேட்காது. அவர் பாட்டினால அவர் இல்லைன்னா சோறு திங்க முடியாதா? இல்லை அவர் பாட்டை அப்படி பாடிக்கிட்டே பல்லாக்கு படுத்துங்க, இல்லை பென்ட்ரைவ் போட்டு கேளுங்க, அவங்க பசிக்குதா இல்லையான்னு பார்ப்போம், சோறு கொட்டுதான்னு பார்ப்போம் வானத்துலேருந்து. அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நீங்கள் கிடையாது, சரியா? நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மியூசிஷியன், அவ்வளோதானே. அது மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா? நான் பிறவி செவிடாக இருக்கிறேன், எனக்கு மியூசிக்கை பற்றி எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. உடனே மனம் இருந்தார், என் பாடகர் மனம், காலில் விட சொன்னாங்க அந்த பையனை. அந்த பவுன்சர் காலில் விழுந்தார், இளையராஜா காலில். அப்போ இது எப்படிப்பட்ட மனோபோக்கு உங்களுக்கு காமிக்குது? இது நல்ல மனநிலையில் உள்ளவன் செய்கிற வேலையாது. நம்மளோட கடைநிலை ஊழியன். அவன் தண்ணி தாகம் சொன்ன விதமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தாகமாக இருந்துச்சு, குறுக்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ரைட்டு, உனக்கு அங்கே நின்று உனக்கு தண்ணி ஆக்சஸ் கூட செஞ்சு வைக்க தெரில. ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களுக்கு 10,000 டிக்கெட் வாங்கணும், 5,000 உட்காராங்க, 5,000 டிக்கெட் வாங்கணும், இன்னும் காசு 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 போட்டு பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி? அப்போ அவரோட பண்பியல் இது தான். அதே இன்னொன்று சொல்கிறேன் கேட்டேங்க, பார்த்திபன் இயக்குனர், அவர் மேலாம் எனக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. படைச்சி பாக்கி எல்லாம் கூத்தாடி குரூப்புங்கிறத நிரூபிச்சிடுறாங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒன்றும் பெரிய திரை கூத்தாடிகள் தானே, கழை கூத்தாடிகள் நம்ம தான். நம்ம தான் கூத்து கட்டி சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆதி காலத்துலேருந்து தமிழன் மரபுலேயே கூத்து இருந்திருக்கு. இவங்க திரையில் ஆடுறதுனால திரை கூத்தாடி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பூரா சினிமா பிடியே திடுறாங்க எல்லாம். அவன் இவங்கிறான், அவன் மாதிரி ஆகணும், இவன் மாதிரி ஆகணும்னு பைத்தியமாக திடுறாங்க சினிமா வாய்ப்பு தேடி. இப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் படம் கிடையாது. யாராவது இன்ஜினியராக போய் நல்ல வெளிநாடு போ, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சம்பாரி, ஒரு 2-3 கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு பாழாக போகுங்க பணம் சொல்லி படம் எடு. நீயே ஹீரோ ஆகிக்க, நீயே டைரக்டர் ஆகிக்க, நீயே மியூசிக் டைரக்டர் ஆகிக்க, எல்லாம் நீயே ஆகிக்க. பணம் தான் இங்கே வேணும். 1000 பேர்கிட்ட 1000 கதை இருக்குது, லட்சம் கதை சொல்லுவான் ஒருத்தனும். ப்ரொடியூசர் யார் இருக்காங்க? நான் கடனை வாங்கிட்டு தூக்கு மாட்டி செத்துக்கிட்டு இருக்காங்க படத்தை எடுத்துக்கிட்டு. அப்போ பார்த்திபன் என்ன செய்கிறாரு,
அதே இதில் கிட்டாரை கொண்டாந்து கொடுக்குறாரு. எனக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கு. உனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு இந்த பச்சை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து வரலன்னா இப்படி இப்படி தலையாட்டி நிற்கும்ல. ஏன் நீ புதிய பார்த்தீங்கன்னா அப்போயே ஒரு படம் எடுத்த லிஜெண்ட் டேரக்டரியா நீ? உன்னை நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம், அவ்வளோ ஏட்டிக்கு பூட்டி பேசுகிற. உங்கள் ஏட்டி பூட்டி பேசுகிறதே எனக்கு பிடிக்கும். உன்னையெல்லாம் ரோல் மாடல் எடுத்தால் நாங்களாம் ஏட்டி பூட்டி பேச ஆரம்பித்தோம். நீ என்ன போயிட்டு அதால்கிட்ட போயிட்டு அப்படி நிற்கிற? சரி, ஒரு மரியாதைக்காக அப்படி சரி நம்ம இவர்கிட்ட எப்படி பேசினா தப்பாயிடுமோன்றது. ஐயா, எனக்கு கிட்டார் வாசிக்க தெரிஞ்சால் நான் ஏன் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன்? எனக்கு வாசிக்க தெரியாது தான் கொடுத்தேன். உங்களுக்கு வாசிக்க தெரியுமா இல்லையா? மியூசிக் டைரக்டர் தான் நீங்கள். வாசிக்கிறேன்னா வாங்கிக்கணும்னு தூக்கி துக்குப்பையில் போடணும்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன எல்லாம் ட்ராமா, என்ன ட்ராமா நடத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரில சங்கர் வர்றாப்புல. சங்கர் ரோகிணி ரகுவரனோட மனைவி உயிரோடவர்கள் அவரோட வாழலை. இப்போ ரகுவரன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அது ஒரு பக்கம் கதை அள்ளி விட்டுட்டு உட்காந்துருக்கு. உயிரோடவர்களை குடும்பம் நடத்தலை, ஜெத்தே போயிட்டான் அந்த ஆள். இன்னைக்கு அவர் மேலாம் ஒரு வில்லனே இல்லை. இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ரகுவரன் மேலாம் இன்னொருத்தன் பிறக்கவே முடியாது. அந்த அன்காம்ப்ரமைஸ்டாக ஒரு பிளேஸ்மெண்ட் ஒருத்தன் பிடிக்கிறான் பாருங்க, அதான் ரகுவரன். நீங்கள்லாம் பிறந்த பேர் ரகுவரன் இருந்துட்டு இருப்பாரு. ரகுவரன் கடைசியாக ஹேர்டினி மூவி தான் நடிச்சார், அப்பா கேரக்டர், தனுஷோட அப்பா கேரக்டரில். அந்த ரோஹிணி என்ன செய்கிறாங்க, சங்கர் இளையராஜா காம்பினேஷன் எப்போ எதிர்பார்க்கலான்னு கேட்குறாங்க. சரி, சங்கர்னா டைரக்டர். ஓ ஓகே. அவங்கள்ட்ட நான் படமே பண்ணல. இளையராஜா வச்சு ஒரு படம் பண்ணவே இல்லை அவர். இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அந்த புரிதல் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவருக்கு. அவரோட மனநிலையெல்லாம் செட் ஆகாதுன்னு. இவர் உடனே டக்குன்னு மைக்கை வாங்கி நீ என்ன சான்ஸ் கேட்குறியா எனக்கு நீ அப்படின்னு ரியலாகவே ஹிட் ஆகிட்டாப்புல. அது ஒரு விளையாட்டாக கடந்து போயிருக்கலாம். ஏமா இப்படி கோத்து விட்ற வேலையை பாரு. முதல்ல அவர் அவங்க ஆளை வச்சு படம் நடத்திட்டு இருக்காரு, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏன் கோத்து விட்றன்னு கேட்டிருக்கலாம். எனக்கு நீ ஏன் சான்ஸ் கேட்குறியா நீ, எப்படி கேட்க போச்சு அப்படி இப்படின்னு ரேஸ் ஆகிட்டாப்புல. ரேஸ் ஆனோன்னா அது ஒரு மாதிரி மூடி இடி அது மாதிரி போச்சு. பாவம், அது இங்கே ரோகிணி முகமே வாடி போச்சு. இங்கே ஒரு முரணாக இருக்குது. அவர் சாதுவே வடியான ரமண மகரிஷியை கும்பிட்றாரு திரு இளையராஜா. அடிக்கடி திருவண்ணாமலை போயிட்டு வர்றாரு, தியானங்கள்லாம் அதிகமாக பண்ணுறாரு. ஆனால் அதுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முரணாக கான்ட்ரடிக்ஷன். அவர் இருக்கிறது ஒரு மென்மையான துறை. புரியுது. இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்கள்லாம் எல்லா படத்துலையும் தான் ஒலிக்குது. ஆமாம். அவங்க காப்பிரைட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை அவங்க வாரிசு? அவரே பேசியிருக்காரு, நான் பெருமைப்படுறேன், எனக்கு கேட்காம எடுத்து போடுங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இப்போ என் வீடியோ இருக்குது தம்பி, யார் யார்கிட்டே ஷார்ட்ஸில் ஓடுது, யார் யாரோ எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. நீங்களும் கிளைம் பண்ணுங்களேன். எதுக்கு? எனக்கு சந்தோஷம் தானேயா. வழக்கறிஞர் வர கிளைம் எனக்கு ஏன், நான் எது கிளைம் பண்ணுறேன்? எல்லாம் போடுங்க என் வீடியோவை. எல்லாரும் ரீல்ஸில் வைக்கிறாங்க, ஷார்ட்ஸில் வைக்கிறாங்க. எனக்கு தெரியாமல் என் குரூப்ல என் வீடியோ விழுவுது. புரியுது. என்ன தெரியாதவங்களுக்கு கூட திருப்பி என் வீடியோ வருது. அதை எடிட் பண்ணி பிஜிஎம்லாம் வச்சு கண்ணாடியெல்லாம் போட்டுவிட்டு தலைலாம் போடுறாங்க. சந்தோஷம் தானே இதெல்லாம். நமக்கான அங்கீகாரம் தானே எல்லாரும் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கலன்னா நம்ம யாரு? நம்ம வீடியோவை யாருமே பார்க்கலன்னா நம்ம யாரு? இப்போ நம்ம அந்த மாதிரி பிரைம்ல மியூசிக் பண்ண முடியலனா கூட அப்போ நம்ம பண்ண மியூசிக்கே இப்போ இருக்கிற படம் சந்தோஷம் தானே. அவரோட வயசு என்னங்க? 82. சொல்ல முடியாத உயர புகழ். ஆமாம். ஏங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் வாங்குறாரு. ஆஸ்கார் வாங்கி என்ன பண்ண போற, வீட்டில் கொண்டு வச்சுக்க அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு வன்மமான வார்த்தைகள். ஒரு ஆஸ்கார் விருதில் போய் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு கேட்ட எங்கள் ஏஆர் ரஹ்மானை நாங்கள் கொண்டாடுவோங்க வச்சு. நான் கூட சொன்னார், பெரிய பாய் நீங்கள் தானே, என்ன பாய் எனக்கு கசாப்பு கடை வச்சுருக்கேன். எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவான வார்த்தை. ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மதுவந்தி அள்ளி விட்டாங்க. யார்? ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு. எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் ஏஆர் ரஹ்மான்னு. ஐயோ அது பேட் மெமரிஸு, ஃபீஸ் கட்ட முடியல, படிப்பனு பாடிட்டேன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ காயத்தோடு அந்த மனுஷன் வளர்ந்து வர்றாரு. அவங்க அப்பா ஜிவி இப்படி, அவங்க பேக்கப்பே வேறு மாதிரிங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க அக்கா பையன், தங்கச்சி பையன் தானே, அக்கா பையன். எல்லாம் அவங்க சினாரியோவே வேறு. பட் இவர் இவ்வளோ புகழ் அடைஞ்சோம், இவ்வளோ ஆகியும் மகள் இறந்து போச்சு. பவதாரணி கேன்சரில் 40 வயசில் சாகுது, மனைவி இறந்துச்சு. அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போக வேண்டிய காலங்கள். இது வயசானவங்களுக்கே இருக்கிற பெரிய தொல்லையாக தான் நினைக்கிறேன். பணக்கார வீட்லையும் இந்த தொல்லை தான், ஏழை வீட்லையும் தொல்லை தான். இப்போ தான் அந்த மாதிரி இளையராஜா நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி தானே இருக்குது. ஆரம்பத்தில் அது வயசு தம்பி. இப்போ 40 வயசில் இருக்கிற இந்த பேச்சு 60 வயசில் இருக்கக்கூடாது இருக்கு. இல்லை, அது சின்ன வயசுலேருந்து இப்படியே தான் கண்டினியூ ஆகுதுன்ற. இல்லை அதான் சொல்கிறேன், அது தவறுன்னு சொல்ல வர்றேன். 40 வயசில் இப்போ பேசுகிறோமா, வயசாக குறைச்சிக்கணும். அப்படியே கம்மியாக பண்ணி போய்க்க வேண்டியது தானே. அதில் போய் எதுக்கு இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியா? ஏன்னா வனிதா விஜயகுமார் நிறைய வாழ்க்கையில் ஃபெயிலியர், பாவம். நான் அவங்களாம் இறக்கப்படுவேங்க. நான் வாழ்க்கையில் யாரெல்லாம் ரொம்ப தோற்று போகிறாங்களோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும். இது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கு. வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் அணையும் கிடையாது. நான் நேரக்டாக புகழ்ச்சி தான் செய்கிறேன். அதெல்லாம் அவ்வளோ பெரிய தோல்வி, திருமண தோல்வி, முரண்பாடு, கான்ட்ரவர்சி. ஒரு மஞ்சுளாவோட ஒரு பேட்டில் சொல்கிறாங்க, என் வயத்தில் இப்படி ஒரு ராட்சசியா அப்படின்னாங்க.
மஞ்சுளா பேட்டியில். ஆமா. அப்படியெல்லாம் பிள்ளைங்களை வஞ்சிக்கக்கூடாது. அது ஒரு வார்த்தை இல்லைனாலும் ஒரு வார்த்தை கேட்கும். அனுபவப்பட்டிருக்காங்க சொல்றாங்க, அதை நம்ம என்ன தப்பு சொல்ல முடியும். நான் தான் விதையிட்டேன், நான் தான் நீரும் ஊற்றினேன், நான் தான் உரமும் இட்டேன், நான் தான் வேலையும் இட்டை. ஆனால் மரம் நான் நினைத்தார் போல் வளரவில்லை. அது இயல்புக்குதே மரம் வளர்ந்தது. அதே தான் குழந்தைகளும். என்னதான் பிள்ளைகளை வளர்த்தாலும் பிள்ளைங்க அது இயல்புக்கு தான் வளரும். வேணா அப்பாவுக்கு முடியும் நடிக்க, அம்மாவுக்கு முடியும் நடிக்க. நடிக்கிற பிள்ளைங்க நல்ல பேர் எடுக்குது இன்னைக்கு. நடிக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல, அப்பா எனக்கு தெரிஞ்சவனே சொல்கிறேங்க, எனக்கு என் கிளாஸ்மேட்டே சொல்கிறேன், ஒரு பாக்கெட் சிகரெட்டை 1 நிமிடத்தில் அடிச்சிடுவான், ஒரு புல்லை எடுத்து வச்சா 1 நிமிடத்தில் கொடுத்துருவான். ஆனால் அவங்க வீட்டுக்கு இன்னும் எரியும் தெரியாத குடிக்கிறதெல்லாம். அப்போ இது எப்படி பார்க்குறீங்க? தவறுதான். ரொம்ப நல்ல பிள்ளை, வெளிப்படையாக இருக்கிறவன் கெட்டவன். வனிதாராஜன் மாதிரி வெளிப்படையாக பேசுது எல்லாத்தையும். இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்குது, அடுத்த லிஸ்ட்டு போடுறாங்க. ஐயா அன்றைக்கி நேற்று படத்தில் மீம்ஸ் போடுறாங்க, ஏட்டா குளிக்க போடுங்க அப்படின்னா வனிதா விஜயகுமார் வச்சு குளிக்க போடுறாங்க. ஏட்டா பேரையும் சேர்த்து போடுங்கன்னு வனிதா விஜயகுமார் சொல்கிற மாதிரி மீம்ஸ் போடுறாங்க. எதுக்கு இன்னொருத்தவங்களை இவ்வளோ காயப்படுத்தணும்? ஒருத்தன் எப்படியே இருந்துட்டு போகிறானே, தப்பானவனா கூட இருக்கட்டுமே, அவன் பட போகிறான், அவன் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் அழிய போகிறான். நம்ம ஏன் அந்த கெட்டவன்னு சொல்லணும்? தேவையில்ல. அவங்களோட ஒரு நாள் வாழ்க்கை வழியை அவங்க கிடக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நீ எங்கேயோ உட்காந்து ஓரத்தில் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப, ஆனால் அவன் படுற வழி அவனுக்கு தான் தெரியும். ஸோ இளையராஜா அவர்கள் நம்ம ஒப்பற்ற ஒரு இசைக்கலைஞன், நம்ம மறுக்கலை. கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடங்க. இவங்கெல்லாம் பட்ஜெட் படம் எடுக்கிறவங்க. பட்ஜெட் படம்னு 2 படத்தில் 2 டைப் இருக்குது. சங்கர் மாதிரி உட்காந்து படம் எடுக்கிறவங்க உண்டு. எப்படின்னா டாய்லெட்டு பேசின மேலே வச்சுட்டு கீழே செப்டி டேங்கை வச்சு மோட்ரு வச்சு பிஏ மேலே ஏற்றுற வருகிறான். ஏன்டா டே அதை கீழே வச்சு எடுங்களாண்டா, ஈஸியாக போய்டுமேடா. இந்த பாரஞ்சித் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கிறாரு, போய் விழுந்து எழுந்து அந்த 2 மாதம் செத்தே போயிட்டான். நாகப்பட்டினத்தில். என்ன படம்? நாகப்பட்டினத்தில் செத்தே போயிட்டான். இப்போ ஏன் அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்கிற? சினிமா தானே எடுக்கிற, ஒரு நிமிஷம் கை தட்டுவானா, அவ்வளோதான். அதுக்கே இவ்வளோ பாடு. சும்மா யதார்த்தமாக எடுங்களேன், கேஷுவலாக எடுங்களேன். இப்போ வந்து ஒரு படம் பார்த்தேன், தம்பி பறந்து போன ஒரு படம் பார்த்தேன். ஒன்றுமே இல்லை அந்த படத்தில் கதை. அப்படியே ஒரு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு நீந்து போகுது. நல்லா இருக்கு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. என்ன அதில் ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க, என்ன அதில் கிரேன் வச்சு தூக்கி விட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அதை செத்துட்டானே, அதுக்கு உயிரை கொடுத்துருங்களா. இளையராஜா சொல்கிற மாதிரி என் இந்த பாட்டை போட்ட அந்த பாட்டை போட்டாலும் சரி போடலாலும் சரி, வனிதா விஜயகுமார் படம் ஓடலை, நல்லா இல்லைன்ட்டு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அதான் பல கோடிக்கு போட்டு படம் எடுக்கிறான், ரிவ்யூங்கிற பேரில் போட்டு கொளுத்தி எறிஞ்சிடுறாங்க அந்த படத்தை. பாவங்க, ஃபெயிலியரான படத்தை நான் போய் தேட்டரில் பார்ப்பேன் தம்பி. படம் ஃபெயிலியர்னு சொல்லி நான் இடையில நானும் அழகிதான்னு ஒரு படம், பேர் கூட யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, தேட்டர்லேயே போய் பார்ப்பேன். இந்த படம் ஓடலை அப்படின்னு பார்த்தா அந்த படத்தை போய் பார்ப்பேன். ஆதரிக்கிறீங்க? ஆமாம். அதாவது ஏதோ ஒன்று சொல்ல நினச்சி எடுக்கிறான். பட் என்ன மிஸ்டேக் பண்ணானோ பார்த்தா பட்ஜெட்டுவாக படம் எடுத்திருப்பான். ஒரு வீடு, ஒரு பைக்கு, ஒரு ஆத்தங்கரை, அவ்வளோதான் அந்த முடியும். அந்த கேமரா சுற்றி வரும். அதையும் பார்ப்போமே, என்னமோ சொல்ல நினச்சிருக்கான்ல, பெரிய பட்ஜெட்டு. ஏங்க தக் லைஃப்னு ஒரு படம் வந்துச்சு, கமலஹாசன் சிம்பு ஓஹோன்னு போயிட்டு படம் தோற்று போச்சு. கமலஹாசன் இந்தியன் 2 வந்து தோற்று போகுது சங்கர் டைரக்ஷனில். எந்திரன் 2 வந்து தோற்று போகுது. அதுக்கு முன்னே ஐயன்னு ஒரு படம் எடுத்தாரு இவரை வச்சு, விக்ரம் ஹிட்டு தானே. விக்ரம் வச்சு படுதோல்வி அடைஞ்சிது, பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் இல்லை. இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. அவர் பாடி பில்டரு வச்சு எடுத்த படம் ஃபெயிலியரு. ஸோ பெரிய டைரக்டர்களுக்கு இங்கே படம் தோக்குது, சின்ன டைரக்டருக்கு வெற்றியும் பெறுது. சாதாரணமாக பாட்டை போட்டால் போட்டுமே. உங்கள் வீட்டுக்கு மருமகளை வர இருந்த பொண்ணுன்னு சொல்கிறீங்க. அந்த காலங்களில் அவங்க பீக்கில் தான் நாங்கள் இருந்தாங்க. ஏங்க வனிதா விஜயகுமாருக்கெல்லாம் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது வனிதாவுக்கெல்லாம். ஏன்னா இப்போ ஆள் குண்டா இருக்குன்னு பார்க்குறியா, அப்போ அழகாக இருந்தாங்க. சரி, நீங்கள் பார்த்துருந்தீங்க. நாங்களும் 80 காலங்களில் பார்த்தது இருந்தாங்க, அழகாக இருப்பாங்க. இப்போ வயசாகிடுச்சு இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் 50 வயசு இருக்கும், நியரஸ்ட்டு 50 இருக்கும், உண்டாயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாயை வச்சுட்டு பர்சனல் லைஃப் தோற்று போச்சு, கோவம் அதிகம் வரும், அதுக்கு வாய்க்கு வந்தது பேசும். ஒரு பாட்டை போட்டால் தான் போட்டுமே, என்ன இருக்குது?